ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் புதுசாக ஒரு பெட்டு வாங்கிட்டேன். டக்குடு வாடா 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 வாடா. திஸ் இஸ் மை நியூ பெட். டக்குடு. இவனுக்கு நான் டக்குடுன்னு பேர் வச்சேன். ஆனால் அது எனக்கு மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அது என்னன்னு நான் போக போக சொல்கிறேன். இந்த பெட்டு வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஐ ஆம் இன் ஸ்ட்ரெஸ் கைஸ். ட்ராவலிங் இஸ் மை ஆல் டைம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆனால் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதனால ட்ராவல் பண்ண முடியலை. ட்ராவலிங் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைஃப்பில் இப்படி 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 போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு இப்படின்னு என் லைஃப் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் அடுத்தது பண்ணுறதுன்னு யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹாவ் ஸ்ட்ரெஸ். இப்படி போனால் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ஐ டிசைடட் ட்ராவலிங் இல்லைன்னா எனக்கு அடுத்து மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு நான் நல்லா உட்காந்து யோசிச்சேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஐ லவ் பெட்ஸ், ஐ லவ் பெட் அனிமல்ஸ். ஸோ நான் ஒரு பெட்டை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எந்த பெட்டு வாங்கலான்னு தான் அடுத்த யோசனை. டாகு வாங்க முடியாது, ஏன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்புறம் ரொம்ப சவுண்டு போட்டான்னா ஹவுஸ் ஓனர் இந்த ரூம்லேருந்து என்ன வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஸோ டாக் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு என்ன, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னா நமக்கு ட்ராவலிங்லேயும் அவனை கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி இருக்கிற பெட்டை வாங்கலாம் சொல்லி முடிவு பண்ணி பெட் ஷோரூமுக்கு போயிட்டேன். நம்ம அக்கா கிட்டேருந்து கார் எடுத்துகிட்டு பெட்டு வாங்க போகலாம். திவி, கார் கீ வேணும். இப்படி எடுக்க முடியுமா? கார் கீ வேணும். கார் கீ எடுக்கு. நான் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வர போகிறேன். அது எங்க இருக்கு? கார் கீ கூட எதுக்கு? பெட்டு வாங்க போகிறோம். ஸோ கைஸ், செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டை நம்ம வாங்கியிருந்தோம். பேர் பார்த்தீங்கன்னா டிக்கு. ஒரு பேர்டுங்க, காக்டெயில். நானும் அக்காவும் எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ பாசம் கொடுத்து நம்ம டிக்கோ வளர்த்திருந்தோம். நம்ம வீடியோவில் கூட ஒரு டைம் நம்ம காமிச்சிருக்கோங்க. ஆனால் ஒரு நோய் டிக்கு இறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெட்டு வாங்குறதுக்கான டைம் எல்லாம் நமக்கு கிடைக்கல. நம்ம ஃபுல்லாக ட்ராவலிங் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் ஒரு பெட்டை வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன பெட்டு வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கேன். நம்ம பெட் ஷாப் ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறைய பெட் அனிமல்ஸ் இருக்குது. பூனை வேணுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு பூனை இருக்கு இல்லையா? அப்புறம் இந்த பேர்டு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. அதையும் தாண்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பேர்டை பெட்டை வளர்த்திருக்கோம். இந்த வாட்டி பேர்டு இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இவன் என்ன முறைச்சிட்டு இருக்க? சின்ன வயசுல என்னோட ஃபேவரட் மூவி ஸ்டூவர்ட் லிட்டில் தான். அதில் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பெட்டை வாங்கி வளர்த்துறோன்னு அன்னையிலேருந்து எனக்கு ஆசைங்க. ஹாம்ஸ்டர்ஸை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோட குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஹாம்ஸ்டர்ஸ் வாங்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இதுலேருந்து யார் தான் நம்ம வீட்டுக்கு நம்ம கூட வர போகிறாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுறதா ரொம்ப ஹார்டான ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துட்டே இருந்தேங்க. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். நான் அவனை பார்த்தேன், அவனும் என்ன திரும்பி பார்த்தா. எங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்திருக்குங்க. போன ஜென்மத்தில் நாங்கள் நீ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களோ? அப்போ நான் போன ஜென்மத்தில் எளியாக தான் இருந்தேனா? ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், வீட்டுக்கு போகலாமா? காருக்குள்ளே ஏறினதும் ஃபஸ்ட்டு வேலையா அவன் காரியத்தை சாதிச்சுட்டா. நம்ம தம்பி பாருங்களேன், சூப்பரா ரைடு என்ஜாய் பண்ணி நம்ம கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை மூடு, கை கம்மி. கீழே போட்டுறாத. ஹாம்ஸ்டர்மா இது, இட்ஸ் நாட் ஏலி, ஹாம்ஸ்டர் ரொட்டி. இதுதான் திவ்யா. கியூட்டா இருக்குதுடா. ஆனா கடிச்சாலும் கடிச்சிடும். எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம வீட்டில் அவனுக்கு ஒரு சேஃப்டி பிரச்சனை இருக்குது. சிம்பா
இந்த சிம்பா இல்லைங்க, இந்த சிம்பா. என்ன லுக்கு, என் கையிலெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிடு. அதுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு போலுங்க, அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்கிட்ட இருந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம. தங்கமே, உன்னை பொத்தி பொத்தி தான் உள்ள கொண்டு வரணும். இதோ இவன் முன்னாடி மட்டும் நீ போயிடாதா. வெல்கம் வெல்கம் டு மை ஹோம் படி. இனிமே இதுதான் உன்னோட வீடு. இறங்குடா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு லேண்ட் ஆகிடுக்கோங்க. எஸ், ஸோ இதுதான் அவனோட வீடு. அவனுக்கு படுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து வுட்டோட அந்த வேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதில் தான் அவன் தூங்குவான். நமக்கு அழகாக அவனோட வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாமா? அவனுக்கு விளையாடுறதுக்காக நம்ம இன்னொரு ஐட்டம் கூட வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்தேன், நிறைய ஹேம்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருப்பாங்களா. இவன் ஓடுவானா என்னன்னு தெரியல. இதுதான் இனிமே உன்னோட வீடு. ஓகே, வெல்கம் படி, வெல்கம் டு யுவர் ஹோம். அவனோட வீடை சுற்றி அவன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தா. எப்படி போனாலும் நம்ம வாங்கி கொடுத்த டாய்க்குள்ளே அவன் ஏறவே மாட்டேங்குது. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியா தப்பி தவறி எப்படியோ அவன் அதுக்குள்ளே ஏறிட்டா. ஆனால் அதுக்குள்ளே ஏறி அது எப்படி விளையாடணும்னு தெரியல போல, டப்புன்னு இறங்கிட்டா. ஆனால் திடீர்னு பார்த்தா திரும்ப ஏறி அவன் ஓட ஆரம்பிச்சா. நிற்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தாவன். சூப்பராக ஓடுறான். அவனுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு நான் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கேங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், குக்கும்பர், ப்ரொக்கோலி as well as ஃப்ரூட்ஸ். அவனுக்காக ஓடி போய் நான் கேரட் வாங்கிட்டு வந்தேன். அவன் சாப்பிட்றது பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க. Until then, nope, and nope, and nope, and nope, definitely nope, and nope, nope, and nope, probably never, ever, 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 ever gonna happen. Oh no. ஃப்ரீயாக விட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா அங்கே சிம்பா வந்து சுற்றிட்டு இருக்கா. இவன் வந்தேலேருந்து நிற்காம ஓடிட்டே தான் இருக்கிறா. அப்புறம் இதுதான் அவனோட வாட்டர் பாட்டில். குடிக்கணும்னா குடிச்சுப்போம். ஓகே, இன்னைக்கு விளையாடினது போதும். தூங்கலாமா ரெண்டு பேத்துக்கும்? நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கும்போது அவன் ஓடிட்டே தான் இருந்தா. நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்போ அதில் ஓடிட்டே தாங்க இருக்கா. இந்த ஓட்டம் ரோட்டில் இறங்கி ஓட்டினேன்னா இந்நேரம் லடாக் போய் சேர்ந்துருக்கோம். அப்படி ஒவ்வொரு நாளும் போக போக நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவனை கூட்டி நான் அவுட்டிங் போக ஆரம்பித்தேன். இப்போ நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங். அவனுக்கு பீச்சுக்கு அமைச்சு கொடுக்க போகிறோம். அவன் எங்கே இருக்கு தெரியுமா? காமிச்சிடறேன், சர்ப்ரைஸ். டேய், நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம்டா. பீச்சு பாரு, எந்திரி, பா வா வா. ஆடா, உள்ளே போய் தூங்காதடா, உனக்காக தான் பீச்சுக்கு அமைக்கிறான்னு சொல்லி வந்தேன். வா எந்திரி. காக்கா காக்கா உன்னோட இனிமே. உனக்கு என்ன பைனாப்பிள் பிடிக்குமா இல்லை வாட்டர் மெலன் பிடிக்குமா? வாட்டர் மெலன் சாப்பிடுமா? வெள்ளரிக்காய் கொடுங்க. இங்கே பாரு, நல்லா சாப்பிட்டு இருக்குது, நல்லா சாப்பிடுது. அவனுக்கு நிறைய எனிமீஸ் இருக்குங்க. அதனால நான் ஒரு ப்ரொடெக்டிவ் பால் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருந்தேன். இனி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக இந்த பீச்சில் அவனுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு இந்த பீச்சு அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. தோ இந்த டாய் மட்டும் அவனுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. டேஸ் போக போக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட குட்டி குட்டி சேஞ்சஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் நம்ம போய் பார்த்தா இப்படி படுத்து கிடக்குதுங்க. நான் பயந்துட்டேன். கடைசியில் மூச்சு இருக்குதுங்க, சரக்கு அடிச்சு மட்டையை படுத்து கிடக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்க பாருங்களேன். தூக்கம் தூக்கம் தூக்கம், இதை தாண்டி அவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லைங்க. இப்போ எதுலையுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. டேய் வாடா விளையாடலாம். என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க நீ? நான் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் ஒரு பெட்டு வாங்கினேன். கடைசியில் அந்த பெட்டே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு நாள் அவனை காணும். எனக்கு ஒரே ஒருத்தன் மேலே மட்டும்தான் டவுட் இருந்துச்சு. இவ இனி ஒரு வேலை, ஐயோ வயிற்று ஆப்ரேட் பண்ணி தான் பார்க்கணும் உள்ள இருக்காருனா இல்லையான்னு.
ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. வாஷ் பேஷனுக்கு கீழே போய் ஒளிச்சிட்டு இருக்கா. தெரியாம நம்ம சிம்பாவை நம்ம சந்தேகப்பட்டோம். டேய் எவ்வளோ பயந்து தெரியுமா, சிம்பா பிடிச்சி விட்டு முழுங்கிட்டு நினச்சிட்டேன் நான். விளையாடுறதுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அங்கே ஜம்முன்னு விளையாடிட்டு இருக்கலாம்ல. அன்னைக்கு தான் நான் இன்னொரு விஷயம் கூட யோசித்தேன். லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பா. அவனுக்காக நான் என்ன வேணால் பண்ணாலும், அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் வாங்கி கொடுத்தாலும், அவனுக்கு பிடிச்ச டாய் நான் வாங்கி கொடுத்தாலும் என்னால் அவனை 100% ஹாப்பியாக என்னால் வச்சுக்க முடியல. ஸோ எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். லைலா நம்மளை மாதிரியே அவனும் சிங்கிளாக இருக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? வந்து இறங்கினதோ அவ பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டா. ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. பாரு அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்த உடனே ஏறி சுத்துது பாரு. கொஞ்சம் மைண்ட் பண்ணுமா அவனை. என்ன ஓட்ட ஒன்னாலும் அவனை கண்டுக்கிற மாதிரி இல்ல. ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்சிங்கான நேம் போட்டா தானே நல்லா இருக்கும். அதனால நான் அவனோட பேர் மாத்தலாத முடிவு பண்ணிட்டேன், லைலா மஜ்னு. நம்மால வேற வடிவேலு படத்துல வேற காமெடி மாதிரி மலை மலை சொல்லி சுத்திட்டு இருக்கா. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். அப்படி நம்ம ஃபேமிலியில இன்னொரு மெம்பர் கூட ஆட் ஆயிட்டாங்க. அவனுக்கு இப்போ போரெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. இவங்க ரெண்டு சேர்ந்து பண்ற அட்ராசிட்டிஸ் இருக்கே, செம்ம காமெடியா இருக்குங்க. அவனோட டாயை அவன் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. ஏறினா எப்படியாவது உந்தி தள்ளி வெளியே தள்ளி விடுறது. ஆனா நம்ம லைலா வந்து கராட்டெல்லாம் கத்துக்கிட்டு பிளாக் பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு மஜ்னுக்கு லேட்டா தான் புரிஞ்சிருச்சு மக்களே. Some sort of record. Rock said he's going to set records. Ladies and gentlemen, your winner in 6 seconds. அப்படி அவங்க ரெண்டு பேருடையும் கப்புள் லைஃப் சூப்பரா ஆரம்பிச்சிருச்சு. போக போக பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனைனா ஃபுட்டு பிரச்சனை. இதோட சாப்பாடு அந்த கார்னர்ல சம்மர் ஷாட்ல பண்றான். இந்த வீட்டுல இப்ப இந்த ரெண்டும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கார்னர்ல இவ்வளோ, இன்னொரு கார்னர்ல அவனும். என்னதான் சாப்பாட்டுல மெயின் பிரச்சனைனா பாதி தின்றும், ஆனா மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இவன் ஸ்டோர் பண்ணி வச்சதை அவன் வந்து திருடிட்டு போயிடுறா, அவன் ஸ்டோர் பண்ணி வச்சதை இவன் வந்து திருடிட்டு போயிடுறா. இனி இதை பாரு, இவன் கிட்ட எடுக்க வருது எதுவும் இல்லை. இது வந்து அது போய் தூக்கிட்டு வருது பாருங்க. இது இங்க போட்டாச்சா, இனி அது போய் தேடும். அப்பதான் சண்டை நடக்குது பாரு. இதுதானே நான் அங்க கொண்டு எடுத்து வச்ச பாரு. திரும்பி பிடிங்கிருச்சு, வாய்ப்புல போட்டாச்சு, அங்க கொண்டே போட்டாச்சு. இனி இவன் அதை போய் எடுத்து திரும்பி கொண்டு வந்து போட்டுருவா. சண்டைக்கு வர பாரு, சண்டைக்கு வந்துட்டு இருக்க. இதுதான் மெயின் பஞ்சாயத்து. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது மூணாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேருடைய மெயின் பிரச்சனை அந்த மூணாவது வந்த பிரச்சனையா தான் இருக்கும். அந்த மூணாவது பிரச்சனை வேற யாரும் கிடையாது, நான் தான். ரெண்டையும் போய் டார்ச்சர் பண்ண போறப்போ வாயில அப்படியே எடுத்து போடுறது. இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, வாய்க்குள்ள திரும்பி வச்சுட்டா. எவ்வளவு ஃபுட் எடுத்தாலும் வாய்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இது வாயா இல்ல கோடவுனான்னு தெரியலங்க. ஒரு சைடுல ஒண்ணு வச்சுக்கிச்சு, இப்ப அடுத்தது அவ ஃபேஸ் பாருங்களேன். இந்த வடக்கன்ஸ் வந்து பீடா வாய்க்குள்ள போட எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குல்ல. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டைம் போறதே தெரியாதுங்க. எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க என்னதான் சண்டை கட்டினாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க.
பீச்சுக்கு வந்தாலே போதுமே, இந்த கப்பல் தொல்லை தாங்க முடியல. ஐயோ, அடிக்கடி குட்டி குட்டி சண்டை, அப்புறம் அழகான க்யூட்டான மூமெண்ட்ஸ், இதெல்லாம் நிறைஞ்சு ஒரு அழகான வாழ்க்கை தான் இப்போது அவங்களோடது. ஸோ இதுதான் அவங்களோட குட்டி ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட நான் வேறு. அது வரைக்கும் திஸ் இஸ் அகி சைனிங் ஆஃப். பாய். டேய், சண்டை போடாமல் விளையாடுங்க. நான் இன்னொரு டாய் கூட நான் வாங்கி கொடுக்கணுங்க.